எங்களோட ஈஸி பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனியில் ஒரு 8 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் வந்து காக்ரோச்சை கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷனில் நம்ம டீம் வந்து தரோவாக வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணி அங்கே எங்கே ஹைலி இன்ஃபெஸ்டட் இருக்கோ அதை ஒரு இன்ஸ்பெக்ஷன் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து நம்மளோட டீமுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட் அப்படின்றது குவாலிட்டி அண்ட் சேஃப்டி. குவாலிட்டி அண்ட் சேஃப்டி அப்படின்னா எவ்வளோ குவாலிட்டியான ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி சேஃப்டியாக வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நம்மளோட டெக்னீஷியன்ஸ் வந்து ப்ராப்பர் க்ளவுஸ், மாஸ்க்கு, ஸோ என்ன மாதிரியான சேஃப்டி வியர்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணுவோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் பெயிண்ட் ட்ரீட்மெண்ட்டு. இந்த ஜெல் பெயிண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஜெல் பெயிண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து தேவையான இடங்களில், ஃபுட் சோர்ஸ் இருக்க இடங்களில் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அது கபோர்டோட கார்னர்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடியூவல் ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட்டு. இந்த ரெசிடியூவல் ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஸ்கர்ட்டிங், அதாவது வீடோட ஸ்கர்ட்டிங்கு, ஃப்ளோரோட ஸ்கர்ட்டிங்கு, வாஷ் பேஷனு, சிங்க்கு இந்த மாதிரியான இடங்களில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். இஃப் மேபி ஹைலி இன்ஃபெஸ்டடாக இருக்குன்ற பட்சத்தில் கிச்சனோட ரேக்கில் இருக்கிற திங்ஸை எடுத்து வைக்க சொல்லி ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டு. ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் இப்போ ஹைலி இன்ஃபெஸ்டடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரியான இடங்களில் மட்டும் நம்ம வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். போஸ்ட் சர்வீஸ் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம கஸ்டமருக்கு சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்டாண்டிங்கில் வந்து பெஸ்ட் வராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த போஸ்ட் சர்வீஸ் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபாலோஅப் சர்வீஸ் அப்படின்னா இப்போ ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு அடுத்த சர்வீஸ் ரெக்யூர்டு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அடுத்த சர்வீஸ்க்கு நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சியில் இப்போ ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வர மாதிரி இருக்கும். அது எந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா, இஃப் மேபி நம்ம வந்து ஹைலி இன்ஃபெஸ்டடான ஒரு வீட்டில் நம்ம பண்ணுறோம், கிச்சன் திங்ஸ்லாம் வெளியே எடுத்து வச்சு பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த சர்வீஸ் ஃபாலோஅப் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக வந்து அந்த ரிப்போர்ட் டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கஸ்டமர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணி நம்ம வந்துட்டு வெளியே வருவோம். ஸோ இன்கேஸ் இந்த டூரிங் திஸ் பீரியட், அதாவது சர்வீஸ் கேப்பில் வந்து கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்குன்னா எங்கள் டீமுக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு கரெக்டாக வந்து பொருந்தாது. இது கஸ்டமைசபிள் தான். இடத்த பொறுத்து சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்.